நமஸ்தே ஸ்கந்தாஸ் இந்த யூடியூப் சேனலில் இப்போ நம்ம மத்தியமாக ஃபஸ்ட் பேப்பர் எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறது, மேலும் நல்ல மார்க் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து போயம் இஆர்சியில் நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே படிக்காமல் இருந்தால் கூட பண்டித்திக்கி சங்கதி கர்ணேசே நாரங்கி லால் ஹரா இந்த 2 போயம் இஆர்சியும் நல்லா தரவு பண்ணுங்கள். போயம் எஸ்ஏல நிச்சயமாக இந்திரதனுஷ் ஹோன்ஹார் 2யும் தரவு பண்ணுங்கள். எஸ்ஏயே நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. எஸ்ஏ ஒரு 1 பேஜுக்காவது எழுதி வச்சா தான் ஏதாவது மார்க் நம்ம எடுக்க முடியும். தோஹேயில் வந்து கஸ்தூரி குண்டல், வித்யாதன், ஹரிசா ஹீரா இதை நல்லா தரவு பண்ணுங்கள். போயம் ப்ரோஸ் மீனிங்ஸில் 8 லெசன்ஸ்க்கு நல்லா தரவு பண்ணி எழுதி பாருங்கள். அப்போ தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். ப்ரோஸ் ஆப்போசிட்ஸும் அப்படி தான் 9 லெசன்ஸ்க்கு நல்லா தரவு பண்ணி எழுதி பாருங்கள். இல்லை மீனிங்ஸ் மாதிரி நீங்கள் இதையும் 8 லெசன்ஸ்க்கு படித்தா கூட போதும். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் காம்ப்ரிஹென்ஷன், இது 2மே மீனிங் புரிஞ்சுருக்கணும். அந்த லெசனோட ஸ்டோரி மீனிங் 2 தெரிஞ்சுருக்கணும். அப்போ தான் நம்ம எழுத முடியும். அதனால் ஏதோ இதுக்கு இது ஆன்சர் அந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா இதில் மார்க் எடுக்க முடியாது. அதனால் மேட்சும் காம்ப்ரிஹென்ஷனும் புரிஞ்சு படிச்சிங்கன்னா 11 மார்க் இருக்குது அதுக்கு. அடுத்து மேக் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வேர்டுக்கான மீனிங்கை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு டென்ஸில் ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். நீங்கள் படிக்கிற கைடோ புக்கோ அதில் இருக்க மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த வேர்டுக்கு மீனிங் புரிஞ்சுருக்கணும். எந்த டென்ஸில் வேணாலும் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அப்போ நமக்கு அந்த மேக் சென்டென்ஸ்க்கே 10 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது எதுக்கு அப்படி கொடுத்துருக்காங்க, ஓனாக எழுதுகிற அந்த டேலண்ட் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறதுக்கு தான் அப்படி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய ஒரு ரோமன். அடுத்து ப்ரோசெஸ்ஸே கட்டாயமாக அட்டன் பண்ணுங்கள். ப்ரோசெஸ்ஸே போயம் எஸ்ஸே 2மே நீங்கள் வந்து கட்டாயமாக ஒரு 1.5 பேஜஸ்க்கு நீங்கள் எழுதுனா தான் அந்த பேப்பரில் நல்ல மார்க் எடுக்க முடியும். மற்றும் பாஸ் ஆகுறதுக்கும் அதுதான் ஈஸியான வே. அதாவது அவங்க எங்கே மார்க் போடலான்னு பார்க்கும்போது எஸ்ஏ அதில் இல்லைன்னா எப்படி மார்க் போடுவாங்க? அதனால் எஸ்ஏ அட்டன் பண்ணணும். அடுத்தது கிராமர் கொஷின் ஆன்சர்ஸ் என்னோடய வீடியோஸில் ஈஸியாக நான் டீச் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட இந்த கிராமர் கொஷினாக டஃப் அந்த மாதிரி இல்லாமல் மீனிங்கை புரிய வச்சு படிக்க வச்சிட்ருக்கேன். என் வீடியோலையும் தெளிவாக நடத்தியிருக்கேன். அதை பார்த்து ஒரு அதில் 15 இருக்குது, ஒரு 10ஐயாவது நல்லா தரவு பண்ணுங்கள். பார்த்தீங்க அதாவது கிராமர்னு பயந்துக்கிட்டு அதை டச் பண்ணாமல் இருக்காதீங்க. படித்து பார்த்தா ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 10ஆவது நல்லா தரவு பண்ணால் அந்த ரோமனுக்கு 10 மார்க்ஸு. ஸோ இந்த மாதிரி படித்து மத்தியமாக ஃபஸ்ட் பேப்பரில் நிச்சயமாக நீங்கள் வந்து நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 75-80 மார்க்ஸ் கூட எடுக்க முடியும். தன்யவாத்.